பேங்க்கில் போடுவேன்னாரு. அது போடல, இது வரைக்கும் பார்த்துன்னு போடல. நானும் போஸ்ட்மேன் வரப்பெல்லாம் பார்க்குறேன், ஏதோ மணி ஆர்டர் கொடுப்பாரான்னு. இல்லை, சரி அது போச்சு. 2 கோடி பேருக்கு வேலை தரேன்னு தரல. கேட்டால் பக்கடா வைங்கன்றாரு. ஆனால் எவருன்னு சொல்கிறாருன்னா இந்தியை கற்றுக்கிட்டார், பக்கடா வைங்கன்றார். இப்படி சொன்னார் கல்வி அமைச்சர் வந்து போய் பக்கடா வைங்கன்றார். 2 லட்சம் பேருக்கு இங்கே 2 கோடி பேர் வேலை தருவோன்னு தரல. சரி, ஒழிஞ்சு போட்டோம். இப்போ நம்ம ஹிந்தி கற்றுனா வேலை கிடைக்குன்னா 2000 பேர் ஒரு நாளைக்கு வரான், இந்தியா தமிழ்நாட்டுக்கு வரான். மற்ற மாநிலங்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு வரான். ஒரு நாளைக்கு 2000 பேர் வந்து இறங்குறான். ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம எல்லாருக்கும் வாழ்வழிக்கிறோம். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எந்த மொழிக்கு நம்ம எதிரி கிடையாது. எந்த மொழிக்கு நம்ம எதிரி கூட எல்லா மொழியும் வரவேற்கிறோம். விருப்பப்பட்டு அவங்க படிச்சுட்டு அதில் மாற்றிருக்கிறது. நீ தமிழ் படிக்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? உதாரணத்துக்கு சொல்லணும், நம்மளுடைய தொகுப்புல ஒன்று மட்டும் சொல்கிறேன், ஆசிரியர் சம்மந்தப்பட்ட விஷயன்றதால சொல்கிறேன். நம்ம தமிழக முழுது இருக்கக்கூடிய ஹையர் செகண்டரி ஸ்கூல் 1லேருந்து 12 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அதில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மாணவ செல்வங்கள் ஏறக்குறைய 60 லட்சம் பேர், 40 லட்சம் பேர் இருக்காங்க. 40 லட்சம் பேரும் படிக்கின்றவங்கள மாதிரி 40 லட்சம் பேருக்கும் ஹிந்தி கற்று தரணுமா? அந்த 40 லட்சம் பேருக்கும் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எத்தனை பேர்னாக்கா 2,20,000 பேர். அந்த 2,20,000 ஆசிரியர் பெருமக்களுக்கு ஓஏலேருந்து பிஏலேருந்து இந்த தண்ணி கொண்டாந்து வச்சார் பாருங்க, அவர் மிச்சர் கொண்டாந்து வச்சு, இது மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து 37,000 பேர். அவங்க இத்தனை பேருக்கு சேர்த்து சம்பளம் தர வேண்டியது வருடத்திற்கு இந்த வருஷம் மட்டும் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஒதுக்கி தந்தது 46,000 கோடி. 46,000 கோடி ஒதுக்கி கொடுத்துற கல்வியில் சிறந்தவர்கள். ஆனால் இதுக்கு நம்ம மத்திய அரசு ஜோபு தரணும். எவ்வளோனாக்கா நம்முடைய பணத்தை தரணும். நம்முடைய பணத்தை தரது 2,152 கோடி தரமாட்டேன். கேட்டால் 2,152 கோடி ரூபா தரேன், ஹிந்தி கற்றுக் கொடு பிள்ளைங்களுக்கு. ஹிந்தியை கற்றுக்கிட்டா நான் 2,152 கோடி ரூபா தரேன்னு சொல்லும் பட்சத்தில் நம்ம முதல்வர் என்ன சொன்னோம்னா, இந்தியாவில் இருக்கின்ற ஒரே ஆண்மகன் நம்முடைய முதல்வர் என்ன சொன்னால் ஒரே வார்த்தை, நான் எந்த காரணத்துக்கும் அப்படிப்பட்ட வரலாற்று பிள்ளையை செய்ய மாட்டேன். என் பிள்ளைகள் 2 வழி கல்வி போதும், ஆங்கிலமும் தமிழும் போதும், அது கழித்தாலே போதும், வேற மொழி தேவைன்னு சொல்லி அடித்து சொன்ன பெருமை நம்முடைய தமிழக முதல்வருக்கு உண்டு. ஏன் ஆங்கிலம் இந்தியை கற்றுக்கிட்டாதான் 2,152 கோடி அவங்க பணம் கிடையாது, நம்ம பணம் தான். இன்னும் சொல்ல போனால் உலகத்திலேயே வந்து எக்ஸாம் எழுதுறது கூட வந்து ஜிஎஸ்டி போடுற ஒரே அரசு இந்த மத்திய அரசு தான். ஜிஎஸ்டியை போடுறது எந்த மாநிலத்தில், எந்த அகில உலகத்தில் எல்லாமே கல்வி இலவசம் தான். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கூல் படிக்கிறப்ப நீங்கள் ஃபீஸ் கட்டுறீங்க பாருங்க, அதுக்கு ஸ்கூல் எக்ஸாம் கட்டுறீங்க பாருங்க, அதுக்கு வாங்குறது கூட ஜிஎஸ்டி வாங்குற ஒரே அரசு எதுனா மத்திய அரசு தான், மோடி அரசு தான். அந்த அளவுக்கு இன்றைய தினம் தரந்தாழ்ந்து இருக்கின்ற ஒரு ஒன்றிய அரசு எந்தெந்த கோணத்தில் நம்முடைய பிள்ளைகளை வஞ்சிக்க போட வேண்டுமோ அப்படியெல்லாம் வஞ்சிக்கின்ற காட்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆக நம்ம மாணவ செல்வங்கள்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உதாரணத்துக்கு சொல்லணுன்னாக்கா நம்ம மாணவ செல்வங்க தமிழ் பள்ளியில் படித்தவங்களை சொல்கிறேன், ஒரே ஒரு 2 நிமிஷம் முடிச்சிடறேன். கல்வியில் படித்தவங்க சொல்கிறேன், உலகத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இஸ்ரோ அனுப்பிச்சி வச்சாங்க. இங்கேருந்து அனுப்பப்பட்ட இஸ்ரோ சந்திராயன் 1 அனுப்பிச்சி வச்சவங்க யாருன்னா நம்முடைய மயில்சாமி அண்ணாதுரை என்ற ஒரு தமிழன். 2 வழி கல்வியை தான் படித்தார், ஆங்கிலமும் தமிழும், நம்ம தமிழன். அதே மாதிரி வினிதா முத்தையான்னு சொல்லக்கூடிய ஒரு மகளிர், ஒரு தமிழச்சி, அதுவும் மரத்தடி ஸ்கூலில், இந்த மாதிரி மரத்தடி ஸ்கூலில் தான் 2 வழி கல்வியில் படித்தது, ஆங்கிலம் தமிழ். சந்திராயன் 3 அனுப்பிச்சி வச்சவங்க யாருன்னா வீரமுத்துவேல்னு சொல்லக்கூடிய ஒரு தமிழன். அவனும் பார்த்தீங்கன்னா தமிழ் 2 வழி கல்வி தான் படித்தான். ஒன்றும் சொல்லுனாக்கா உலக அரங்கில் நம்ம வல்லரசுன்னு ஏற்றுக்கணுனாக்கா அதுக்கு ஒரு உயரம் வேணும், அதுக்கு ஒரு தகுதி வேணும், திறமை வேணும். அப்படிப்பட்ட தகுதியும் திறமை எதுனாடானாக்கா பொருளாதாரத்தில் வந்து சின்ன சின்ன நாடுகள்லாம் இருக்குது. கியூபா உயர்ந்திருக்கு, அங்கே ஒருத்தர் கூட வந்து எல்லாமே கல்வி இலவசம், உயர்கல்வி இலவசம், ஆரம்ப கல்வி இலவசம், கல்லூரிக்கு போனால் அதுவும் இலவசம், அங்கே ஆப்ரேஷன் எல்லா ஆப்ரேஷனும் இலவசம். அந்த மாதிரி கியூபா பொருளாதாரத்தை வளர்ந்தனார். சிங்கப்பூர் பொருளாதாரத்தை வளர்ந்தனார். இருந்தாலும் அது வந்து வல்லரசுன்னு சொல்ல மாட்டாங்க. வல்லரசுன்னு சொல்லணும்னா அதுக்கு என்ன தகுதி வேணும்னாக்கா அதுக்கு அணு ஆயுதம் இருந்தால் தான் அது வல்லரசுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அணு ஆயுதம் இருக்கின்ற காரணத்தால் இந்தியா வல்லரசு ஆயிருக்கு. ஆனால் அந்த அணு ஆயுதத்தை கண்டுபிடிச்சவங்க யாரும் தெரியுமா? மரத்தடியில் படித்த, ராமநாதபுரத்தில் மரத்தடியில் படித்த அப்துல் கலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவியல் அறிஞர் தான் இதை கண்டுபிடிச்சாரு. அணு ஆயுதத்தை கண்டுபிடிச்சார், அக்னியை கண்டுபிடிச்சார். அவர் கண்டுபிடிச்சாரு. இன்றைக்கி நம்ம வல்லரசுன்னு சொன்னாலும் அதுக்கு யார்? அவர் தமிழன். ஆக இப்படியாப்பட்ட தமிழர்கள்லாம் இன்றைய தினம் வந்து